வணக்கம் மிஸ்டர் வாசுதேவன். வணக்கம் சார். அதுதான் உங்க பொண்ணா? ஆமா சார், சுலோச்சனான் பேர். இவ்வளவு சின்ன வயசுல உங்க குழந்தைக்கு என்ன பக்தி, என்ன பொறுப்பு. ஆமா, இந்த குழந்தையுடைய பிறந்த நாளை ஒவ்வொரு வருஷம் இப்படி நீங்க விமர்சையா கொண்டாடுறதுல ஏதோ விசேஷம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார், அது ஒரு புனிதமான வரலாறு. 14 வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பமானது. அப்பொழுது நான் சிறு பையன். பள்ளிக்கூடம் போவதென்றால் ஒரே ஓட்டம்தான். ஒரு நாள் நோயாளித்தாய் என்ன ஆனாலோ என்று தவித்தது. உடனே ஆனந்தன் ஒரு தீவிரமான முடிவுக்கு வந்தான். நீந்தியாவது போய்விடுவோம் என்று துணிந்தான். சடேர் என்று ஆற்றில் குதித்து விட்டான். அடே வாசுவா, நீ எப்ப வந்த? இப்போதான் சார். நான் சொல்லாமலே ஏன் பெஞ்ச் மேல நிக்கிற? நீங்க என்ன பார்க்கல, அதனால வேகம் போல பெஞ்ச் மேல ஏறிட்டேன் சார். சைலன்ஸ். ஏன் சிரிக்கிறீங்க? உண்மையை கேட்டா சிரிப்பு வருதா? அவன் வாங்குறதுல பாதி மார்க்கு கூட வாங்க சாமர்த்தியம் இல்லாதவங்க அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. வெக்கம் இல்ல? அது சரி வாசு, வருஷம் முழுவதும் பெஞ்சு மேல நின்னாலும் நிப்ப. ஆனா காலா காலத்துல கிளாஸுக்கு வர உனக்கு இஷ்டம் இல்லை. அப்படி இல்லை சார். உண்மையா சொல்ல போனா எனக்கு பெஞ்ச் மேல நிக்கிறதுக்கு பிடிக்கல. அதுக்கும் மேல உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குறதுக்கும் பிடிக்கல. எல்லாத்துக்கும் மேல என் சிநேகிதங்கள்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பாக்குறேன், நேரத்துக்கு வர முடியல சார். ஏன் முடியல? நீ என்ன வீட்டுல சமையலா பண்ற? ஆமா சார். அப்போ உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையா? இல்லை சார், ஒரு அண்ணா மட்டும்தான் இருக்கார். அவர் அதிகாலையிலேயே ஆஃபீஸ்க்கு போக வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் நான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வர்றதுக்குள்ள நேரம் ஆயிடுது சார். ஆமா, உங்க அண்ணன் இன்னும் கல்யாணம் செஞ்சுக்கல? கல்யாணங்கிறது செஞ்சுக்கிறதா சார்? அது தானா நடக்கும்ல நினைச்சேன். இன்னும் எங்க அண்ணா கல்யாணம் செஞ்சுக்கல சார். அப்படியா? இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னமே சொல்லல? நீங்க கேட்கல, நான் சொல்லல. சரி சரி, உட்கார். நாம் எதுவரை படித்தோம்? ஆனந்தன் தன் தாயை காண்பதற்காக ஆற்றில் குதித்தான். இப்ப சொல்லுங்க, உங்களில் யாராவது ஆனந்தனை போல தாயினிடத்தில் அன்பு செலுத்துறவங்க உண்டா? சரி சரி, உட்காருங்க. டே ராமு, நீ சொல்லு, நீ ஏன் தாயினிடத்தில் அன்பு செலுத்துகிறாய்? தாய் வயிறு நிறைய பலகாரம் தரா. லட்டு, ஜிலேபி, மசாலுடை. சார் சார், மசாலுடை எவ்வளவு ருசியா இருக்கும் தெரியுமா சார்? ஆஹா, தெரியும் தெரியும். உட்கார்றா குண்டோதரா. வாசு, நீ தான் கெட்டிக்கார. நீ சொல்லு பாப்போம். எனக்கு தாய் இல்லை சார், அதனால தெரியாது சார். ஆனா எங்க அண்ணனை பத்தி தெரியும் சார். அவர் மேல எனக்கு ரொம்ப அன்பு. ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். நான் போகாம சாப்பிடவே மாட்டேன். நான் தூங்கினப்பறம் தான் தூங்குவார். என் மேல உசிரியே வச்சிருக்காரு சார். அப்படியா? சரி, நான் என்னைக்காவது அவரை வந்து பார்க்கிறேன். உட்கார். பையன்களே, பலகாரம் கொடுப்பதாலோ அப்பா அடிக்காமல் பார்த்து கொள்வதாலோ இது மாதிரி வேறு காரணங்களாலோ அல்ல நீங்கள் தாயினிடத்தில் அன்பு செலுத்துகிறீர்கள். தாய் உலகத்தில் கண்கண்ட தெய்வம், அன்பின் உருவம். அவள் பெருமையை நாள் செல்ல செல்ல நீங்களே அனுபவித்து தெரிந்து கொள்வீர்கள். இந்த சமையல் எல்லாம் செஞ்சு செஞ்சு எனக்கு அழுத்து போச்சு. வீடு வெறுச்சான கிடக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே பாட்டம் பண்ணுமா தான் இருக்கு. மனுஷங்க தான் யாரும் இல்ல. அப்ப நம்ம எல்லாம் மனுஷங்க இல்லையா? மனுஷங்க தான், ஆனா மனுஷங்க மாதிரி வசிக்கத்தான் இல்ல. நம்ம வீட்டெல்லாம் பாத்துறதுக்கு ஒரு அண்ணி இருந்தா எப்படி இருக்கும்? நமக்கு வீடு,
வாசல் எல்லாம் தான் இருக்கு. ஆனாலும் ஒண்ணு இல்லாத மாதிரியே இருக்கு. அண்ணா முடிவா சொல்றேன், ஒன்னும் நீ கல்யாணம் செஞ்சுக்கோ, இல்ல எனக்காவது செஞ்சு வை. உனக்கா கல்யாணம்? இந்த சின்ன பையலுக்கா கல்யாணம்? அப்ப நீ செஞ்சுக்கோ. ஆகட்டுப்பா, செஞ்சுக்கிறேன். ஆனா உனக்கு வர்ற அண்ணி நல்லவளா இல்லைன்னா, நானும் அவ கை பொம்மையா மாறிட்டேன்னா, அப்புறம் நான் உன் மேல வச்சிருக்கிற ஆசை லட்சியம் எல்லாம் வீணா போயிடுமேடா. வர நீ நல்லவளா ஏன் இருக்க கூடாது? நல்லவளா இருப்பான்னு நீ எப்படி சொல்ல முடியும்? இருக்க மாட்டான்னு நீ எப்படி சொல்ல முடியும்? பாத்தியா, மறுபடியும் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டியே. அப்ப நான் உன் கூட பேசல, எனக்கு சாப்பாடே வேண்டாம். என்னடா இது? அடே அப்பா, புடிவாத பெருமாள், அதுக்குள்ள மூஞ்சி மூணு வச்சுக்கிறிய. அத பத்தி யோசிக்கிறேன், வா வந்து சாப்பிடு. கட்டாயம் யோசிக்கிறியா? ஆகட்டும் ஆகட்டும், யோசிக்கிறேன், வா. படகோட்டிகள் யாரும் படகோட்ட மறுத்து விட்டார்கள். மகன் மனது துடித்தது. நோயாளி தாய் என்ன ஆனாலோ என்று தவித்தது. தாய் தாய் உலகத்தில் கண் கண்ட தெய்வம், அன்பின் உருவம். அவள் பெருமையை நாள் செல்ல செல்ல நீங்களே அனுபவித்து தெரிந்து கொள்வீர்கள். அண்ணா, என்ன வாசு? நம்ம வீட்டுல எல்லார் படமும் இருக்கு. அப்பா, தாத்தா, பாட்டி. ஆனா அம்மா படம் மட்டும் இல்லை. ஏன்னா அண்ணா, என்கிட்ட எல்லாத்தையும் ஒரு முறை சொல்லிடு. நம்ம அம்மா எப்ப இறந்து போனா? நீ பிறந்த உடனே இறந்துட்டா. அம்மா உன்னை பார்க்க கூட இல்லை. பார்க்க கூட இல்லையா? அப்படின்னு அம்மா இப்போ உயிரோட வந்தா என்ன அடையாளம் கண்டுக்க முடியாது இல்லையா? ஆமா. அப்புறம் கொஞ்ச நாள்ல அப்பா கூட இறந்துட்டார். அவர் இறக்கும் போது, அப்பா கருணாகரா, பெத்தவங்க அன்பே இன்னதுன்னு அறியாத குழந்தை வாசு, நீ என்ன கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு ஒரு குறையும் வராம காப்பாத்து அப்படின்னு சொன்னார். வாசு, நம்ம பணக்காரங்க இல்ல, ஆனாலும் நமக்கு சொந்த வீடு இருக்கு. நானும் சம்பாதிக்கிறேன். அதனால உன்னுடைய படிப்புக்கு ஒரு கஷ்டமும் ஏற்படாது. நீ நல்லா படிச்சு பெரியவனாகி நிறைய சம்பாரிச்சு கல்யாணம் செய்து குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா வாழணும். அப்போ உனக்கு? எனக்கு என்ன, நான் எப்படியோ இருப்பேன். என் ஆசையெல்லாம் நீ நல்லா இருக்கணும்னு தான். இல்லண்ணா, நாம ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். சரி சரி, போய் பாடம் படி. அண்ணா, என்ன? எனக்கு தூக்கம் வருதுண்ணா. தூக்கம் வந்தா போய் தூங்கு. என்னண்ணா, உனக்கு தினம் இதே வேடிக்கை தானா? மணி 9 ஆச்சு, வாண்ணா. என்னடா இது, மடியில படுத்து தூங்குற கெட்ட விளக்கத்தை இன்னும் விட மாட்டேன். இன்னும் நீ சின்ன குழந்தையா? போய் தலாணியில தலை வச்சு படு. அப்போ தலைகாணி வேணாம், மடி வேணாம், நான் தரலையே படுகிறேன். என்ன வாசு, மறுபடியும் கோபமா? சரி, எழுந்துரு. அண்ணா, நம்ம ஏன் இப்படி அடிக்கடி சண்டையும் போட்டுட்டு சமாதானமும் பண்ணிக்கிறோம்? எல்லாம் அன்புனாலதான். சரி, நீ ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தூங்கு. அன்பே உருவாய் அமைந்தாய் போற்றி, அன்பே உருவாய் அமைந்தாய் போற்றி, இன்பம் எல்லாம் தருவாய் போற்றி, இன்பம் எல்லாம் தருவாய் போற்றி, என் பிழையெல்லாம் பொறுப்பாய் போற்றி, என் பிழையெல்லாம் பொறுப்பாய் போற்றி, இறைவா நின்பதும் போற்றி போற்றி. இறைவா நின்பதம் போற்றி போற்றி.
அது சரி வாசு, இன்னைக்கு உங்க பள்ளிக்கூடத்துல பரீட்சை ரிசல்ட் சொல்றாங்கல்ல, நீ ஏன் போகல? ஓ தெரியுமே, என் கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்டா பாஸ் பண்ணிருக்கேன். ஓஹோ, அப்ப நீ கெட்டிக்காரன். வாசு வாசு வாசு, மீனாத்த கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டு வா. என்ன வாசு, அண்ணா இருக்காரா? உள்ள இருக்கார். ஆ? ஆமா. வாசு, எனக்கு ஒரு உதவி செய்யறீங்க? என்ன அத்தை? வாங்கிட்டு வந்த பூசரங்கள்லாம் தீந்து போச்சு. நம்ம வீட்டு கொலுவுக்கு இன்னும் ரொம்ப பேர் வருவாங்க. ₹1 பூசரம் வாங்கிட்டு வாங்க. இது ஒரு உதவியா அத்தை? சீக்கிரம் கொடுங்க. என்னப்பா கருணாகரா, அலைஞ்சி அலைஞ்சி என் காலெல்லாம் கடுத்து போச்சு. ஆமா, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே கல்யாணம் பண்ணிக்கிடாம இருக்கிறதா உத்தேசம்? இந்த பாரு, இப்போ ஒரு நல்ல பொண்ணா பார்த்துருக்கிறேன். என்ன பத்திரம் மாத்து தங்கம்னா இந்த பொண்ணைத்தான் சொல்லணும். குனிஞ்ச தலை நிமிராது, எந்த வார்த்தைக்கும் எதிர்வார்த்தை பேசாது. கருணாகரா, அவ அழக ஒருவேளை வர்ணிச்சாலும் வர்ணிக்கலாம், ஆனா குணத்தை வர்ணிக்கவே முடியாதப்பா. என்ன எப்பவும் போல பதில் சொல்லிடாம இந்த பொண்ணையாவது கட்டிக்கணும். ஏய், என்னப்பா அது? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிய, என்ன? இல்ல, எனக்கும் வாசுக்கும் நேற்று ஒரு தர்க்கம் நடந்தது. இன்னும் பேச்ச மாத்திரியா? அதெல்லாம் இன்னைக்கு ஒண்ணும் நடக்காது. பிள்ளைய கூட்டிகிட்டு வரதா பெண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வாக்கு கொடுத்தாச்சு. நீ பொண்ணை வந்து பாரு, உனக்கு பிடிக்கலன்னா அப்புறம் பேசிக்கலாம். எழுந்திரி, வா வா. வாம்மா, எல்லாரும் உட்காருங்க. கோமலா, எல்லாரும் உட்கார வை. உட்காருமா. அடடா, என்னம்மா இப்ப கிளம்பிட்டீங்க? உட்கார்ந்து வெத்தமா வாங்கிட்டு போங்க. என்ன மங்களம்? உட்காருங்கம்மா. வாங்கிட்டு வந்து பூவெல்லாம் ஆயிடுச்சு. பூ வாங்கிட்டு சொல்ல அனுப்பிச்சிருக்கேன். வந்த உடனே பூ வச்சுக்கிட்டு போலாம். வாமா, உட்காந்து வெத்தரப்பா கொடுமா. நாம அழைச்சவங்க அத்தனை பேரும் வந்துட்டாங்க. நம்ம தாசில்தாரம்மா ஒண்ணுதான் வரல. வாசு, இந்தாங்க அத்தை. இல்ல இந்த ஒருத்தருக்கு தவறாம எல்லாருக்கும் கொடு. அத்தை, என்ன வாசு, நான் இங்க பாத்துட்டு இருக்கலாமா? இத கேப்பானே, தாராளமா பாரு. வாமா. அப்படி பாக்குறேன். ஒண்ணும் இல்ல அத்தை, நான் எங்க அம்மா பார்த்ததே இல்ல. ஆனா யார பார்த்தா அவன் மனசுக்கு ஆறுதலா இருக்கும், அவங்க மாதிரி தான் நம்ம அம்மா இருந்திருப்பான்னு எங்க அண்ணா சொன்னார். அப்படியா? ஐயோ பாவம். அத்தை, என்ன வாசு, எங்க வீட்டு விசேஷங்களுக்கு இது மாதிரி பொம்பளைங்கள்லாம் வருது இல்லையே, ஏன் அத்தை? உங்க அண்ணனை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. இந்த மாதிரி பொம்பளைங்க உங்க வீட்டுக்கு நிறைய வருவாங்க. ஆமா குழந்தை, சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டிக்க சொல்லு. நல்ல பொண்ணு எங்க பாட்டி கிடைக்கும்? ஏன் கிடைக்காது? என் ஆட்டம் எத்தனையோ பேரு கிளியாட்டம் பொண்ணை பெத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. வாசு, உங்க அண்ணாவை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. ஒரு அப்பாவி. என்னன்னா கோட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்க? எங்கேயாவது வெளியில போறியா? வெளியில போகல, வெளியில இருந்து இப்பதான் வந்தேன். நீ சமையல் செஞ்சு செஞ்சு அலுத்து போச்சுன்னு சொன்னியே, அதனால போய் ஒரு சமையல்காரியை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுதான் உனக்கு ஒரு அண்ணி வரப்போறா. என்னன்னா அண்ணிய போய் சமையல்காரிங்கறியே? ஆமா, அது உண்மையா இல்ல வேடிக்கையா? உண்மை உண்மை உண்மை. போதுமா? இல்ல, போய்தான். என்ன கேட்காம கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்ட. இந்த கல்யாணம் ஒரு காலம் நடக்காது. அண்ணா, நீ என்ன ஏமாத்திட்ட. என்கிட்ட சொல்லாம பொன் பார்த்துட்டு வந்துட்ட. இந்த கல்யாணத்தை நான் ஒரு காலம் நடக்க விட மாட்டேன். இங்க பாரு வாசு, நான் சொல்றத கேளு. கேட்க முடியாது. நீ என் கூட பேச வேண்டாம். நீயும் உங்க அண்ணியை போய் பார்த்துட்டு வா. இப்ப சரிதானா? எனக்கு அவளை பிடிக்கலன்னு நீ அவளை கல்யாணம் செஞ்சுக்க கூடாது. சரி, செஞ்சுக்கல. அப்போ நான் இப்ப சொல்றேன், எனக்கு அவளை பிடிக்கல. எனக்கு தெரியும். மீனாட்ட சொன்னா
நீ ஒரு அப்பாவி. உன்னை யாரோ ஏமாத்திருக்காங்க. ஒரே பொண்ணுதான் பார்த்தாரா, அதுவும் பிடிச்சிடுதான். பார்த்துருப்ப யாராவது குள்ளமா கருப்பா ஒன்றரை கண்ணா எங்கண்ணா? வா அண்ணியை காட்டு. இந்த பார்வாசி அவங்க விலாசம் இருக்கு, எடுத்துக்கோ. நேரா போய் பொண்ணை பார்த்துட்டு வா. அதெல்லாம் முடியாது, நீயும் வரணும். சே, இப்பதான் நான் அங்க இருந்து வந்திருக்கேன். மறுபடியும் அங்க வர்றது நல்லா இருக்கா? நீ போய் பார்த்துட்டு வா. தனியாவா? ஆமா. ரொம்ப சரி. ஆனா ஒண்ணு வச்சுக்கோ, எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல, இந்த கல்யாணம் கிடையாது. ஒரு முக்கியமான வேலையா போறேன். வாத்து, நீ இல்லாம எப்படி ஆடுறது? என்னடா இது நோய்? என்னடா நோய் இது? நான் முதல் பால அவுட் ஆயிட்டேன்னு வச்சுக்க. வாத்து, வாத்து, இன்னைக்கு நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். யார் தம்பி நீ? யார பாக்கணும்? நண்டா வாசு, கண்ணாரன் தம்பி. அப்படியா? ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாரா? இல்ல, நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். யாரு நீங்களா? ஆமா, எனக்கு பிடிச்சாதான் இந்த கல்யாணம் நிச்சயமாகும். ஓஹோ, வாங்க வாங்க. மங்களா, கொஞ்சம் வந்துட்டு பா. மாப்பிளைக்கு தம்பி பெண் பார்க்க வந்திருக்காரு. சோசனாவை சீக்கிரம் அனுப்பு. நீங்க என்ன படிக்கிறீங்க? ஆமா, படிக்கிறேன். மாப்பிளைக்கு தம்பி உன்னை பார்க்க வந்திருக்காரு. இவருக்கு பிடிச்சாதான் கல்யாணம் நிச்சயம். நீங்க ஏதாவது கேட்கணுமா? ஆமா. இல்ல இல்ல. என்னங்க தம்பி, ஒண்ணும் சொல்லாம போறீங்களே? என்னடா கண்டுகிட்டேன்? அவசரம் வேண்டாம் அண்ணா, அமைதியா இருந்து களம். நீ சாப்பாடு A1, சாம்பார், வடை, லட்டு, அப்பளம் எல்லாம் எக்ஸலன்ட். அதுக்குள்ள அவசரப்படாதடா, இப்பதான் பாயசம் வரப்போகுது. ஒண்ணுதான் போட்டுட்டியே. அது அண்ணா பங்கு, இது எம் பங்கு. வாசு, நான் வந்துட்டேனா? அதுக்குள்ள எங்கடா போன? உனக்கு இருக்கமே இல்லைன்னா நம்ம சாப்பிடும் போது மட்டும் அண்ணி கூட இருந்தா, அண்ணி சாப்பிடும் போது துணை இருக்க வேண்டாமா? சரி
வா போலாம். கண்ண மகரிஷியின் ஆசிரமத்தை அடுத்த ஒரு தடாகக்கரையில் அமர்ந்து துஷ்யந்தன் ஓவியம் தீட்டிக் கொண்டிருந்தான். அவன் கண்ணும் கையும் ஓவியத்தில் இருந்தன. ஆனால் மனமெல்லாம் சௌந்தர்யின் நினைவிலேயே லயித்திருந்தது. இன்னும் அவள் வரவில்லையே என்று அவன் மனம் தவித்தது. வெகு நேரத்திற்கு பிறகு சகுந்தலை ஒயிலாக நடந்து வந்தாள். சகுந்தலையை கண்ட துஷ்யந்தன் மனம் மலர்ந்தது. வாசு, இன்னும் உன் படிப்பு முடியல? இல்லனா இன்னைக்கு ரொம்ப படிக்க வேண்டியிருக்கு. மணி 9 அடிச்சாச்சு. வாசி, வா, சீக்கிரம் மடியில படுத்து ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தூங்கு. என்னன்னா இது ஆச்சரியமா இருக்கு. தினமும் மடியில படுறேன்னு அது கட்ட பழக்கம் அப்படி இப்படின்னு சொல்லி தட்டி கேட்ப. இன்னைக்கு நீயே கூப்பிடுறிய. இனிதான முக்கியமான கட்ட வர போகுது. வாசு, நான் கூட ஒரு முக்கியமான பேப்பரை பார்க்க மறந்துட்டேன். அத மாடியில போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே படிச்சிட்டு இருக்கிறியா? சரி. மணி 4:45 ஆச்சு. இன்னும் அண்ணியை காணோம். இந்த வீட்டுல அண்ணி தான் செல்லம் ரொம்ப அதிகமா போச்சு. அவ வந்து 4 மாசம் ஆகல, அதுக்குள்ள 10 தடவை அப்பா வீட்டுக்கு போயிட்டா. நான் சின்ன பையன், எதுவும் பேசக்கூடாது. வாசுவ அவன் அண்ணி எவ்வளவு பிரியமா வளர்க்குறா அப்படின்னு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. 5 மணிக்கு தானே வந்து இதோ அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். நல்ல அப்பா வீடு. எப்போ வர போறா, எப்போ விருந்து தயார் பண்ண போறா? வாசு, எத்தனை பேர் வர்றாங்க? என்கிட்ட பேச வேண்டாம். என்கிட்ட யாரும் பேச வேண்டாம். என்னை யாரும் பார்க்க வேண்டாம். வாசு, வாசு, அப்பா வீட்டுல பலகாரம் பண்ணிட்டு இருந்தேன். அதனால நேரம் ஆயி போச்சு. இருந்தாலும் சமயத்துக்கு வந்துட்டேன் பாரு. அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. நான் ரொம்ப கோவமா இருக்கேன். சரி, உனக்கு மட்டும்தான் கோவம் வருமா? மத்தவங்களுக்கு வராதா? நானும் இனிமே யாருகிட்டயும் பேச போறதில்ல. அண்ணி, 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 கோச்சுக்காத அண்ணி. என்ன சொன்னாலும் சரி, நான் இன்னும் கோவமா தான் இருப்பேன். வேண்டாம் அண்ணி. இங்க கொஞ்சம் சிரி. சரி அண்ணி. அடே அப்பா, கோபத்தை பாரு கோபத்தை. இந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? எல்லாம் பலகாரம். அப்பா வீட்டிலே பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியா? அப்போ காபி இதோ 5 நிமிஷத்துல ரெடி. என்னங்க யாரும் மறந்துருக்கான். வேற என்ன? திவ்யா, ஓடி போய் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு வா. சரிங்க. பயம் ஒண்ணும் இல்ல, எதுக்கும் டாக்டருக்கு சொல்லி அனுப்பிச்சிருங்க. சுலோச்சன அம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குதுங்க. இப்பதான் பிரசவம் ஆச்சுங்க. அப்படியா? ஆமாங்க. தாயும் குழந்தையும் சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியமா இருக்காங்க. அப்ப நான் வரட்டுங்களா? இரு, வரணுங்க. போயிட்டு வா. வாண்ணா, நாங்களும் போய் குழந்தைய பார்த்துட்டு வரலாம். பொறுவாசு, இப்பவே நான் அவசரப்பட்டு வர்றது நல்லா இருக்காது. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா. அப்ப சரி, நல்லா கூட. எதுக்கு? அதெல்லாம் எதிர்த்து பேசாத, சீக்கிரம் கூட.
வாசு, அவனை கடவுள் எடுத்துக்கிட்டாருடா. அண்ணி, எல்லாரையும் போல எனக்கும் ஒரு அம்மா கிடைக்க மாட்டாளான்னு தேடி தேடி அலைஞ்சேன். அப்போ கடவுள் உன்னை எனக்கு அண்ணியாக கொடுக்க, ஆனா நீ எனக்கு அம்மாவாகவே இருக்க. நமக்கு ஏன் அண்ணி இப்படி வரணும்? வருத்தப்படாதே அண்ணி. எனக்கு பெரிய பிள்ளையா நீ இருக்கும்போது நான் ஏன் வருத்தப்படணும்? அண்ணி. வாசு, அம்மா. பற்றி நீங்கள் எழுதிய வியாசங்களில் வாசுதேவனின் வியாசம்தான் மிகவும் சிறந்தது என்று தீர்மானித்திருக்கிறேன். முக்கியமாக அதன் ஆரம்பத்தில் சில வாக்கியங்கள் எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கின்றது. அதை இப்பொழுது படித்து காட்டுகிறேன். தாயுள்ள பையனின் மனம் ஒரே இடத்தில் அடைந்து கிடக்கிறது. தாயற்ற பையனின் மனமோ உலகமெங்கும் ஓடித் திரிகிறது. தாயின் அன்பை தேடித் திரிகிறது. ஆஹா, இதை போர்டில் எழுதி வைக்கப் போகிறேன். இதில் என்ன சார் இருக்கு? வாசுவுக்கு தாய் இல்ல, அவன் அனுபவத்திலிருந்து எழுதியிருக்கான். அனுபவம் எல்லாருக்கும் தான் இருக்கு, ஆனா அதை உபயோகிக்க சிலருக்குத்தான் தெரியும். வாசு, ஏற்கனவே நல்ல மார்க் தந்திருக்கேன். இப்போ இந்த ₹1 பரிசாக தரேன், வச்சுக்கோ. வேண்டாம் சார். இல்லம்மா, நீ ரொம்ப கெட்டிக்காரன், இதை வச்சுக்கோ. என்ன வாசு, வளையல்ல பட்டிருந்தா வளையல்காரன் வர காணோமேன்னு நானே ஒரு வாரமா காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? வாசு, எங்க ஓடுற? இது நீ, நான் வந்துட்டேன். அண்ணே, அண்ணே. என்ன வாசு? உட்காரு அண்ணே. எதுக்கு? அட, சும்மா உட்காரு. இது என்ன வாசு? வளையல்கள். எங்க கிளாஸ் வாத்தியார் ₹1 பிரைஸ் கொடுத்தார். அதுல எல்லாம் இதெல்லாம் வாங்கினேன். என்ன வாசு? உட்கார் அண்ணி. எதுக்கு? சும்மா உட்கார். என்னுடைய முதல் மாத சம்பளம். உனக்கு காலேஜில் சம்பளமாக வளையல்களா கொடுக்கிறார்கள்? அத்தனையும் தங்க வளையல்கள். ஆமண்ணி, 10 வருடங்களுக்கு முன்னால் என் உபாத்தியாயர் கொடுத்த ₹1 கண்ணாடி வளையல்கள் வாங்கி கொண்டு வந்தேனே, உனக்கு நினைவிருக்கிறதா? அப்போது என் சின்ன உள்ளத்திலே எழுந்தது ஓர் ஆசை. என்னை பெறாமலே நான் செய்யும் குறும்புகளை எல்லாம் சகித்துக் கொண்டு தன் அன்பு கரங்களால் என்னை வளர்த்து ஆளாக்கி வரும் என் தெய்வத்தாயின் கைகளுக்கு என்னுடைய முதல் மாத சம்பளத்தில் தங்க வளையல்கள் வாங்கி கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஆசை
இன்றுதான் நிறைவேறியது. என்ன ப்ரொஃபசர், காலேஜில் செய்ய வேண்டிய லெக்சரை வீட்டில் கூட ஆரம்பிச்சிட்டியா? உன்னை வளர்த்தது அவதானா? அப்போ நான் என்னண்ணா இது? அந்த அண்ணியை எனக்கு கொண்டு வந்ததே நீங்க தானே. பார்த்தாயா, இன்னும் நான் வளர்த்ததாக நீ ஒப்புக்கொள்ள மாட்டாய், அப்படித்தானே? நீ கூவா கூவான்னு அழுதுகிட்டு என் தோள் மேல கிடந்தது உனக்கு எப்படி இப்ப ஞாபகம் இருக்கும்? உன் குறும்புகளையும் பிடிவாதங்களையும் பார்த்து பார்த்து சில சமயங்கள்ல உன்னை செம்மையா உதைக்கணும்னு எனக்கு தோணும். ஆனா இது வரைக்கும் உன்னை ஒரு தட்டு கூட தட்டினதில்லை. ஏன் இப்பவும் ஒண்ணு கெட்டு போகலையே? என் கண்ணத்துல படார் படார்னு 2 அறை கொடுங்க. நன்றியை தெரிவிக்கிறதுக்கு அடையாளமாக சம்பளத்தை மாத்தி வளையலா கொண்டு வர்றதை விட நம்முடைய நாட்டுல பரம்பரையாக ஏற்பட்ட பண்பான வழக்கம் இருக்கு, தெரியுமா? அண்ணா, நீங்களும் அண்ணி பக்கத்துல வந்து நில்லுங்க. அப்பதான் என்னோட நன்றியை தெரிவிக்க முடியும். போடா அதிக பிரசங்கி. அண்ணி, சீக்கிரமே கல்யாணம் செய்து கொண்டு மனைவியின் அன்பும் மழலை இன்பமும் பெற்று நீ நெடுங்காலம் வாழ வேண்டும். இப்பதான் ஞாபகம் வருது. ராவ் பகதூர் பொன்னம்பலம் அவர் மகளை வாசி என்னைக்கு பார்க்க வரான்னு தினமும் என்ன கேட்கிறாரு. நீ இன்னைக்கே போய் பார்த்துட்டு வந்துடும். நீங்களும் அண்ணி என் கூட வந்தாதான் நான் போவேன். நாங்க எதுக்கு? பெண் பார்க்க வேண்டியது உன் வேலை. உனக்கு பிடிச்சிட்டா கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது எங்களுடைய வேலை. சீக்கிரம் புறப்படு. அவசரப்படுத்தாதீங்க. காப்பி சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு போகட்டும்.